மஞ்சுவின் குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. அப்பா நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு பார்க்க வருகிறாள் மஞ்சு. அவளிடம் ஆதரவற்று நிற்கும் அவளுடைய தம்பி தங்கைகளை இனி மஞ்சுதான் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறந்து விடுகிறார் மஞ்சுவின் அப்பா. அண்ணன் கொல்லி போடக்கூட வரவில்லை. ஏழ்மையினால் ஆதரவற்று இருக்கும் தன் தம்பி தங்கையுடன் தன் மாமியார் வீட்டுக்கு வருகிறாள். அவர்களை அவளுடைய கணவன் ஏற்க மறுத்ததோடு மஞ்சுவுக்கு அகம்பாவம் என்று திட்டுகிறான். பின் மஞ்சு என்ன செய்தாள் என்பதையெல்லாம் சொல்லுவதுதான் இந்த கதை. இந்த கதையை ஜோதிர்லதா கிரிஜா அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த கதை வெளிவந்த ஆண்டு 2001. வாங்க இப்போ கதை கேட்கலாம். கையில் பெட்டியோடு நான் தெருவில் நடந்து கொண்டிருக்கிறேன். பெட்டியின் சுமையை விட மனதின் சுமை அதிகமாக இருப்பதால் கை கடுக்கிறது. இடக்கையிலிருந்து வலக்கைக்கும் வலக்கையிலிருந்து இடக்கைக்குமாக பெட்டியை மாற்றி மாற்றி சுமந்தவாறு நான் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த தெருவில் ஈ காக்க இல்லை. நான் கண்ணீர் தேங்கிய கண்களால் தரையை பார்த்தவாறு கால்களை எட்டி போடுகிறேன். ஆயிற்று. இன்னும் 2 வீடுகள் தள்ளினால் வாசலில் யாருமே இல்லை. பெட்டியை திண்ணையில் வைத்துவிட்டு பதைப்புடன் கதவை தட்டுகிறேன். அம்பிதான் முதலில் எட்டி பார்க்கிறான். அக்கா வந்துட்டாடி என்று இறைந்த குரலில் கூவியபடி அவிழ்ந்த வேட்டியை கையால் பற்றி கொண்டு அம்பி ஓடோடியும் வந்து கதவை திறக்கிறான். அவனை பின்பற்றி விரைந்து வருகிற அலமுவை நான் திகைப்போடு பார்க்கிறேன். கண்ணீரால் மங்கியிருக்கும் என் கண்களின் பார்வை குறைவையும் மீறிக்கொண்டு அலமு பலபலவென்று ஒளிர்கிறாள். ஆமாம், 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நானும் எனது 13வது வயதில் அலமுவை போலதான் பலபலத்தேன் என்பது நினைவுக்கு வருகிறது. கண்களை துடைத்து கொண்டு நான் மீண்டும் அவளை பார்த்து சிரிக்க முயல்கிறேன். தந்தி கொடுக்கறதுக்கு என்னக்கா, நான் கோடை ரோடுக்கு வந்திருப்பேனோ இல்லையோ என்று கடிந்து கொண்டு கதவை திறக்கிறான் அம்பி. திண்ணையில் வைத்த பெட்டியை எடுத்துக்கொண்டு அவன் என் பின்னே வருகிறான். எனக்கு முன்னால் நடக்கிற அலமுவின் உயரத்தையும் செழுமையையும் கண்டு விளைகிற வியப்பில் அப்பாவை சில கணங்களுக்கு அடியோடு மறந்தே போகிறேன். அம்பியின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் இப்போ எப்படி இருக்கு அப்பாவுக்கு, எத்தனை நாளாக அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை என்றவாறு அப்பாவின் படுக்கையை நெருங்குகிறேன். ஓரங்கள் கிழிந்த பழைய பாயொன்றில் அப்பா மல்லாந்து படுத்திருக்கிறார். வாய் சற்றே திறந்திருக்கிறது. அவரது மெல்லிய குரட்டை ஒலியும் கூடத்து சுவரில் மாட்டியிருக்கிற பிக் பென் கடியாரத்தின் டிக் டிக் ஓசையும் என்னை இனந்தெரியாத திகிலில் ஆழ்த்துகின்றன. 10 நாளாக உடம்பு சரியில்லை என்று அலமு முனகுகிறாள். 10 நாளாக உடம்பு சரியில்லைன்னா இப்போ தான் கடுதாசி எழுதுறதா? தந்தியாவது அடிக்கப்படாதா? ஒரு நாளாவது முந்தி வந்திருப்பேனோ இல்லையோ? அலமுவும் அம்பியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். தந்தி அடிக்கிறதுக்கு காசு இல்லைக்கா, அதுதான். அம்பி தலையை குனிந்து கொள்கிறான். நெஞ்சில் யாரோ நெருப்பை அள்ளி போட்டு விட்டார் போல் சுரீர் என்கிறது. பெங்களூரில் அலுவலக வேலையாக தற்போது தங்கியிருக்கும் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு சென்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று 3.5 ரூபாய் செலவு செய்து அவருக்கு நான் வாழ்த்து தந்தி அனுப்பியதை பற்றிய நினைவு நெஞ்சில் தைக்கிறது. பணம் இல்லைன்னா எனக்கு எழுதக்கூடாதாடா மண்டு, போகட்டும். மருந்துக்கெல்லாம் என்ன செஞ்சேல்? டாக்டர் என்ன சொல்கிறார்? மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டுதாக்கா இருக்கும். அப்பா வச்சிருந்த பணமெல்லாம் 2 நாளுக்கு முந்தி செலவாயிடுத்து. அம்மாவோட சங்கிலியை நானா மாமா கிட்ட அடகு வச்சு இன்னைக்கு காலம்பரை 100 ரூபாய் வாங்கிட்டு வந்தேன் என்றான் அம்பி. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் என்னமோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேடா என்று கேட்டாள் மஞ்சு. அம்பி சட்டென்று முகத்தை பொத்தி கொள்கிறான். அலமு முகத்தை திருப்பிக் கொண்டு கேவுகிறாள். அவர்களது அழுகையின் பொருள் விளங்கியதும் என் உணர்வுகள் ஸ்தம்பித்து போகின்றன. அப்பா அப்பா, நான் தான் மஞ்சு வந்திருக்கேன் என்று அரற்றியவாறு அப்பாவின் படுக்கையின் விளிம்பில் உட்காருகிறேன். கள்ளங்கபடமற்ற முகத்துடன்
தூங்கிக் கொண்டிருக்கிற அப்பாவை பார்த்ததும் மனதில் பொங்குகிற தாய்மை உணர்ச்சியால் அவரை எடுத்து மடியில் போட்டுக்கொண்டு வாய்விட்டு அழ வேண்டும் போன்ற தாபம் மேலிட நானும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு அழுகிறேன். மார்பில் கை வைத்து பார்க்கிறேன். சிவப்பு குறைந்து வெளிரி கிடக்கிற மார்பின் சொரசொரப்பும் மெல்லிய துடிப்பும் என்னுள் கனத்த சோர்வையும் அவநம்பிக்கையும் விளைவிக்கின்றன. என்னடா சொன்னார் டாக்டர்? பிழைக்க மாட்டார்னு சொன்னார் அக்கா என்றான் அம்பி. பிழைக்க மாட்டார் அப்படின்னா எங்களை எல்லாம் பெற்று வளர்த்து ஆளாக்கின நீங்கள் இன்னமே இருக்க மாட்டேன்னு அர்த்தமா? எல்லாரையும் போல நீங்களும் செத்து போயிட போறேலப்பா. பிடி சாம்பல் ஆயிட போறேலா? நெஞ்சுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒன்று தூள் தூளாய் தெரித்து போகிறார் போல் இருக்கிறது. நெஞ்சு கூடே வின் வின் என்று தெரிக்கிறது. அப்பாவின் தலையை வருடியபடி அண்ணாவுக்கு தெரிவிச்சேலடா என்று கேட்கிறேன். அண்ணாவுக்கு எழுதக்கூடாதுன்னு அப்பா கண்டிப்பாய் சொல்லியிருக்கிறார். அப்பா ஏதோ கோபத்தில் சொன்னார். அதை வேத வாக்காக எடுத்துண்டு கம்முன்னு இருந்துடுறதா? சின்ன பசங்கிறது சரியாக தான் இருக்குது. அவன்தானேடா மூத்த பிள்ளை. நாளைக்கு அவன்தானேடா வந்து கொல்லி வைக்கணும். சட்டென்று உதட்டை கடித்து கொள்கிறேன். டாக்டரின் கூற்றை பொய்யாக்கிவிட்டு எத்தனை பேர் பிழைத்து கொள்ளவில்லை? அப்பாவும் ஒரு கால் பிழைக்கலாம் இல்லையா? ஏன் இப்படி அச்சாணிய மாதிரி வாயில் வருகிறது? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் எழுதி போட்டுடணும்டா. முதல்ல அண்ணாவுக்கு ஒரு தந்தி அனுப்பு. போ என்றாள் மஞ்சு. அம்பி சட்டையை மாட்டிக்கொண்டு கிளம்புகிறான். தங்கையின் திருமணத்தை முன்னின்று நடத்த வேண்டியவன் அப்பா அதை வற்புறுத்தியும் கேளாமல் தன்னிச்சையாக எவளையோ குலம் கோத்திரம் பார்க்காமல் மணந்து கொண்டு குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்றதால் விளைந்த ஆத்திரம் அப்பாவின் மனதில் அப்படியே இருக்கிற உண்மை புலனாகிறது. அப்பாவின் தலைமாட்டில் உட்கார்ந்து கேவி கொண்டிருக்கிற அலமுவை இழுத்து அருகில் இருத்தி கொள்ளுகிறேன். டாக்டர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை சொல்லுவா. டாக்டர் கைவிட்ட எத்தனை கேஸ்கள் பிழைக்கல. அது மாதிரி அப்பாவும் பிழைச்சிக்குவார். அழக்கூடாது என்று நான் சொல்லுகையிலேயே என்னையும் மீறி என் கண்களில் குபுக்கென்று பொங்குகிற கண்ணீர் கண் மடல்களை சுருக்கென்று குத்துகிறது. மார்பின் மேல் விழுந்து சிதறுகிற கண்ணீர் துளிகளின் சூட்டினாலோ என்னவோ அப்பா சட்டென்று கண் விழித்து பார்க்கிறார். முதல் சில கணங்களுக்கு மிரள பார்க்கிற அவர் கண்கள் என் உருவத்தை அவர் மனதில் பதித்ததும் கண்களின் மிரட்சி மறைந்து என்னை அடையாளம் தெரிந்து கொண்டு விட்ட மலர்ச்சி அவற்றில் தோன்றுகிறது. யாரு? மஞ்சுவா? வந்துட்டியாம்மா என்று முனகியவாறு தம் மார்பில் கிடைக்கிற என் கையை எடுத்து தம் உதடுகளில் அழுத்தி கொள்கிறார். சின்னஞ்சிறு குழந்தை மாதிரி அவர் திடீரென்று அழுவதை பார்த்தவுடன் என் துயரமும் கட்டுக்கடங்காமல் பெருகுகிறது. நான் என் அழுகையை அடக்கிக் கொள்ள முயன்றபடி அப்பாவின் கண்களை ஒற்றி துடைக்கிறேன். மஞ்சு, எனக்கு ஏதாவது ஆயிட்டா இந்த குழந்தைகளை கூட்டிட்டு போய் உன்னோட வச்சுட்டு காப்பாத்துறியா? அப்பா நான் எப்போது வந்தேன் என்பதையும் பற்றியோ தம் மாப்பிள்ளையின் நலனை பற்றியோ எதுவும் கேட்காமல் சட்டென்று விஷயத்துக்கு வந்ததும் எனக்கு பகீர் என்கிறது. வீண் பேச்சு பேசி நேரத்தை கழிக்க அப்பா விரும்பவில்லை என்பது விளங்கிய போது தமது முடிவின் அருகாமையை அவர் உணர்ந்திருந்த நிலையும் அதை தொடர்ந்து நிகழப்போகிற பூதாகரமான உண்மையும் என் இதயத்தில் பாறாங்கல்லாய் கணக்கின்றன. அடி வயிற்றிலிருந்து பீரிட்டு கிளம்பி தொண்டையில் வந்து சிக்கி கொள்ளுகிற துயரத்தை விழுங்கும் முயற்சியில் கழுத்து நரம்புகள் புடைக்க நான் அவர் நெற்றியை தடவுகிறேன். குரல் எழும்ப சில வினாடிகள் பிடிக்கின்றன. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா, நீங்கள் கண்டிப்பாக பொழைச்சிக்குவேல். அப்பா மெல்ல சிரிக்கிறார். குரல் உள்ளேயே அமுங்கி போனார் போல் சிரிப்பு அடங்கி ஒலிக்கிறது. குரலின் கரகரப்பும் தேசலும் அவரது வலுவின்மையை பறைசாற்றுகின்றன. அளவுக்கு மீறி ஆசைப்படும் அறியாமை நிறைந்த குழந்தை ஒன்றை பார்க்கிற தாயின் முதிர்ச்சி தம் கண்களில் வழிய அவர் என்னை பார்த்து அடி அசட்டு பெண்ணே என்பது போல் புன்னகைக்கிறார். அந்த புன்னகையின் பொருள் என் விழிகளின் வழியே நெஞ்சுக்குள் இறங்கி அடி வயிற்றை ஒரு கலக்குகிறது. நான் நானாக இல்லாமல்
ஏதோவாகி குலைந்து போகிறேன். சிதறிக்கொண்டிருக்கிற என் உணர்வுகளையெல்லாம் ஒருங்கிணைத்து சமநிலைக்கு கொண்டு வரும் நான், ஏன்பா இவ்வளவு அதைரியப்படுறேன்? உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இன்னும் 4 நாளில் எழுந்து உட்கார்ந்துண்டு வாழைப்பூ அடை தட்டி போடுன்னு கேட்க போறேன் பாருங்கோ என்கிறேன். சிரிக்கும் முயற்சியில் மேல்நோக்கி நான் வளைக்க முயலுகிற உதட்டு முனைகள் என் முயற்சியை மீறி கொண்டு கீழ்முகமாக வளைந்து என் உண்மை நிலையை அப்பாவுக்கு உணர்த்தி விடுகையில் அப்பா மறுபடியும் சிரிக்கிறார். அசடு அசடு, நானே அதைரியப்படுறேன். எனக்கு ஒன்றும் பயம் இல்லைம்மா. மரணம்ங்கிறது பெரிய விடுதலை. அதனோட அருமை தெரியாதவன் தான் அதை கண்டு பயப்படுவா. எனக்கு அதைரியம் ஒன்றும் இல்லைம்மா. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்தா அலமுவை ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு நிம்மதியாக சாவேன் பாரு. அந்த பொறுப்பை உன் தலையில் சுமத்திட்டு போகிறேம்மா என்று நினைத்து தான் வருத்தப்படுறேன். மஞ்சு, குழந்தைகள் 2 பேரையும் நீ கவனிச்சுக்கிறியாம்மா? அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம்ப்பா. மாப்பிள்ளை வரலையாம்மா? ஆஃபீஸ் விஷயமா பெங்களூருக்கு போயிருக்காருப்பா. நான் மாமியார்கிட்ட சொல்லிட்டு தனியாக தான் புறப்பட்டு வந்தேன். அப்படியா? மாப்பிள்ளைக்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லலாமேன்னு பார்த்தேன். அதெல்லாம் அவசியம் இல்லைப்பா. அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். குடிக்க கொஞ்சம் வெந்நீர் குடிக்கிறியாமா அலமு? கண்களை துடைத்து கொண்டு அடுக்கலைக்கு சென்ற அலமு திரும்பி வருவதற்குள் அப்பாவின் தலை சரிந்து விடுகிறது. என்னை பார்த்து நேரில் ஒரு வார்த்தை சொல்லிவிட வேண்டும் என்பதற்காகவே போல் உயிரை கையில் பிடித்து வைத்து கொண்டிருந்தவர் மாதிரி அப்பா நான் வந்த சிறிது நேரத்துக்கெல்லாம் போய்விட்டார். மறுமணம் செய்து கொள்ளாமல் தாயற்ற எங்களை தாயில்லா குறை தெரியாமல் வளர்த்து ஆளாக்கிய அப்பா செத்து போய்விட்டார். டாக்டர் வந்து அப்பாவின் இறப்பை உறுதிப்படுத்திவிட்டு போன பிறகும் நடந்துவிட்ட கோரத்தின் உண்மையை செறித்து கொள்ள முடியாமல் திணறுகிறேன். கொல்லி போடுவதற்கு கூட அண்ணா வரவில்லை. அலுவலக வேலையில் தவிர்க்க முடியாத நெருக்கடி காரணமாக இவர் வர முடியவில்லை. காரியங்கள் எல்லாம் ஆனதும் அலமுவையும் அம்பியையும் கூட்டிக் கொண்டு நான் புறப்படுகிறேன். நான் அவர்களை அழைத்து கொண்டு சென்னைக்கு வந்து சேர்ந்த அன்றைக்கு முந்தைய நாளே இவர் தம் அலுவல் வேலை முடிந்து பெங்களூரிலிருந்து வந்து விட்டிருக்கிறார். அன்று இரவு இவர் என்னை கேட்கிறார், ஆமாம், நீ பாட்டுக்கு என் தம்பியையும் தங்கையையும் கூட்டிண்டு வரேன் அப்படின்னு தோரணியாக ஊர்லேருந்து கடுதாசி எழுதுறியே, என்ன அர்த்தம்? ஒரு கணம் நான் திகைக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன சொல்றேலாவது? புருஷனுக்கு அடங்கின பெண்டாட்டியாக இருந்தால் அவளை அழைச்சிட்டு வரலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் கூட்டிண்டு வருவா. எனக்கு சொரேர் என்கிறது. நான் திடுக்கிடும் திகைப்புமாக நிமிர்ந்து அவரை பார்க்கிறேன். அவர் நேருக்கு நேராக என்னை பார்க்காமல் தம் கையில் இருந்த புத்தகத்தின் பக்கங்களை புரட்டுகிறார். அழைச்சிட்டு வரலாமான்னு தான் நான் உங்ககிட்ட உத்தரவு கேட்குறதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கணுமா இல்லையா? அந்த குழந்தைகள் வேற எங்கே போயிருக்க முடியும்? என்னை விட்டால் வேற யார் இருக்கா அதுகளுக்கு? அதுக்காக இங்கே கூட்டிண்டு வந்துடுறதா? கூட்டிண்டு வரேன்னு எழுதிட்டு தான் கூட்டிண்டு வந்தேன். சொல்லாமல் கொல்லாமல் திடுதிப்புன்னு அவளோட வந்து இறங்கல்லையே. கூட்டிண்டு வரலாமான்னு கேட்டால் அது மரியாதை. கூட்டிண்டு வரேன்னு எழுதினா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி எழுதினா அது அகம்பாவம். அகம்பாவமா? ஆமாம், பின்ன வேற என்ன? உன் தங்கை கல்யாணத்தை நான் தானே நாளைக்கு நடத்தி வைக்கணும். அது எவ்வளோ பெரிய பொறுப்பு, எவ்வளோ பெரிய பாரம். என்னை ஒரு வார்த்தை கேட்காம இவ்வளவு பெரிய சுமையை இழுத்துண்டு வந்து என் மேலே போட்டிருக்கியே, உன்னை என்ன செஞ்சால் தேவலை என்றார் மஞ்சுவின் கணவன். என் சம்பள பணத்தை அப்படியே பேங்க்கில் போட்டு வச்சு 4 வருஷத்தில் பணம் சேர்த்து நம்ம ருக்கு கல்யாணத்தை முடிக்கலையா? அதே மாதிரி என் தங்கை கல்யாணத்தையும். அகம்பாவமா? அப்படின்னு ஒன்றுமே தெரியாத அப்பாவி மாதிரி கேட்டியே. இப்போ நீ பேசுகிற பாரு, அதுக்கு தான் அகம்பாவம்னு பேர், சம்பாதிக்கிற திமிருன்னு பேர். நான் வாயடைத்து போகிறேன். எங்கள் ஊரில் அடுத்த வீட்டு பெண் கணவனால் தள்ளி வைக்கப்பட்டு வாழா வெட்டியாக பிறந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தபோது அவளை படிக்க வைக்காத குற்றத்தை உணர்ந்து
விட்ட இடத்திலிருந்து அவளை மறுபடியும் அவள் தந்தை படிக்க வைத்த நிகழ்ச்சியை பார்த்ததால் விளைந்த மனப்போக்கினாலோ என்னவோ எதற்கும் இருக்கட்டும் என்றுதான் அப்பா என்னை படிக்க வைத்தார். படித்து முடித்தது பிறகு கொஞ்ச நாட்களுக்கெல்லாம் என்னை மனமும் செய்து கொடுத்து விட்டார். நான் படித்த படிப்பின் பயனை அவர் பொருளாதார ரீதியில் அடையவில்லை. அதாவது அவர் என்னை வேலைக்கு அனுப்பவில்லை. நான் புக்ககத்துக்கு வந்த பிறகு நான் படித்த படிப்பு வீண் போகாமல் என்னை வேலைக்கு அனுப்புமாறு என் மாமியார் என் கணவருக்கு யோசனை சொன்னதன் பேரில் இவர் என்னை வேலைக்கு அனுப்பினார். என் நாத்தனார் ருக்குவின் திருமண செலவுக்கு பணம் சேர்க்க என் வருவாய் உதவும் என்று என் மாமியார் கூறிய உபாயத்தை இவர் ஏற்றுக்கொண்டார். ருக்குவின் நல்வினை பயனோ என்னவோ எடுத்த எடுப்பிலேயே நல்ல சம்பளத்தில் எனக்கு பேங்கில் வேலை கிடைத்தது. எனக்கென்று எதையுமே எடுத்து கொள்ளாமல் என் முழு வருவாயையும் நான் இவர் கையில் கொடுத்து விடுவது வழக்கம். ருக்குவின் திருமணத்துக்கென்று என் சம்பளம் முழுவதுமே ஒதுக்கி வைக்கப்பட்டது. 6 மாதங்களுக்கு முன்புதான் ருக்குவுக்கு திருமணம் நிகழ்ந்தது. என்னை வேலைக்கு அனுப்பி எனது 3 ஆண்டு வருவாய் முழுவதையும் நம் தங்கையின் திருமணத்துக்காக சேமித்து செலவு செய்த என் கணவர் வேறு ஆதரவற்று போன என் தம்பியையும் தங்கையையும் நான் அழைத்து வந்ததற்கு இவ்வளவு ஆத்திரப்படுவானேன் என்றுதான் எனக்கு தோன்றிற்று. நேற்று வந்தவர் ஒருவருடைய தங்கையின் திருமண செலவில் பெரும் பகுதியை ஈட்டி கொடுத்த ஒரு பெண் தன் உடன்பிறப்புகளை காப்பாற்ற தன் வருவாயை பயன்படுத்தக்கூடாது என்று இவர் நினைப்பதோ, இவரை கேட்டுக்கொண்டுதான் அவர்களை கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதோ எந்த நியாயத்தை அடிப்படையாக கொண்டது என்பது எவ்வளவு சிந்தித்து பார்த்தும் எனக்கு புரியவில்லை. என்னை தவிர வேறு ஆதரவு இல்லாத நிலையில் அவர்களை அழைத்து வர இவரிடம் உத்தரவு கேட்பதில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? அப்படி கேட்பது வெறும் போலியான மரியாதையாகாதா? சம்பாதிக்கிற திமிருன்னு மட்டும் சொல்லாதீங்கோ. உங்களை ஒரு வார்த்தை கேட்குறேன்னே வச்சுக்கோங்க. நீங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? அதுக்காக தான் கேட்காமையே கூட்டிட்டு வந்துட்டியாக்கும். நான் வேண்டாம்னு சொன்னாலும் கூட நீ அவளை கூட்டிட்டு தான் வந்திருப்ப இல்லையா? நீங்கள் நியாய உணர்ச்சி உள்ளவருங்கிற நம்பிக்கையினாலேயும் நான் தான் அவளை காப்பாற்றி ஆகணும்ன்ற நியாயத்தை நீங்களாகவே புரிஞ்சுக்குவேன்னு எதிர்பார்த்துந்தான் நான் அவளை கூட்டிட்டு வந்தேன். அது தப்பா? ரொம்ப சாமர்த்தியமாக பேசுகிறதா என்னம்மா? அவளை நம்ம வச்சுக்கிட்ட கூடாதுன்னு நான் இப்போ சொன்னால் அதை நீ மீறிடுவியா? நான் பேசாமல் நிற்கிறேன். இந்த 3 ஆண்டுகளாக உடலும் உயிரும் ஒட்டி என்னோடு உறைந்து வாழ்ந்த கணவர் என்ற உறவினருக்கும் எனக்கும் இடையே ஒரு பெருந்திரை விழுந்துவிட்டார் போல் தோன்றுகிறது. அவருடன் நான் கொண்டிருக்கும் உறவு விட்டு போய்விட்டார் போலவும், நான் ஒரு அந்நியலாகி போனது போலவும் என் மனதில் ஒரு வெறுமை சூழ்கிறது. நான் அவரது பதிலுக்கு காத்திராமல் அவருடைய அறையிலிருந்து கனத்த இதயத்துடன் வெளிவருகிறேன். கூடத்தில் படுத்து தூங்கி கொண்டிருக்கிற என் தம்பி தங்கைகளுக்கு அருகே ஒரு துணியை விரித்து கொண்டு படுக்கிறேன். அந்நியர்களாகவும் வேண்டாத சுமைகளாகவும் தாங்கள் கருதப்படுவது தெரியாமல் நிச்சிந்தையாக தூங்கி கொண்டிருக்கிற அவர்களை பார்த்ததும் என் மனதில் இரக்கம் மேலிடுகிறது. என் உடம்பில் ஓடுகிற என் அப்பா அம்மாவின் இரத்தமே அவர்கள் உடலிலும் ஓடுகிறது என்ற நினைப்பால் அவர்கள் பால் என் மனம் கனிந்து கண்கள் கசிகின்றன. இரவு முழுவதும் என் கணவர் யோசிப்பார். அவரது யோசனையின் முடிவு நேர்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று நானும் இரவு முழுவதும் கடவுளை வேண்டிக் கொண்டிருப்பேன். எனது வருங்காலம் எப்படி இருக்கும் என்பது பொழுது விடிந்த பிறகுதான் தெரியும் என்று முடித்திருக்கிறார் இந்த கதையை ஆசிரியர். இந்த கதையின் தலைப்பே விடிந்த பின்பு தெரியும் அப்படின்றது தானே. அதுக்கேற்ற மாதிரி அந்த முடிவும் விடிந்த பின்பு தான் தெரியும் இல்லைங்களா? இந்த கதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.